அன்புள்ளம் கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கும்பராசி அன்பர்கள் அவங்களுக்கு மே மாதம் 2025 எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மாதம் உங்களுக்கு ஏற்கனவே ஜென்ம சனியாக இருந்து இப்போ சனி பயிற்சி ஆயிருக்கு. ராகு இது வேற. ராகு உங்கள் ராசிக்கு வரப்போறாரு. கேது உங்கள் ராசிக்கு 7வது வீட்டுக்கு வரப்போறாரு. குரு பகவான் பயிற்சி ஆகி குரு பார்வை வரப்போகிறது. சூரியன் மே மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு போகிறாரு. புதன் மாறுறாரு, சுக்கிரன் மாறுறாரு, சந்திரன் டெய்லி மாறிட்டு வருது. இதெல்லாம் ஒவ்வொரு மாதத்துலேயும் நமக்கு எந்த விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் பண்ணால் நல்லா இருக்கும். அதுக்காக தான் அதில் என்னென்னா அது மட்டும் இல்லை, எந்த தேதிகள் நல்லா இருக்கும், எந்த நிறங்கள் நல்லா இருக்கும், எந்த நம்பர்ஸ் நல்லா இருக்கும், என்ன மாதிரி பரிகாரம் பண்ணுறது இந்த மாதத்துக்கு அப்படின்றத நம்ம சொல்ல போகிறோம். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். பொதுவாக கும்பராசியை பொறுத்தவரை இந்த மாதம் தொழில் பண்ணுறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள், சிறந்த முன்னேற்றம் எல்லாமே தெரியுது. ஏன்னா உங்கள் ராசி அதிபதி 2வது வீட்டுக்கு போகிறாரு. உங்களுக்கு குரு பகவான், அந்த வீட்டு அதிபதி குரு பகவான் 9வது பார்வையாக உங்கள் ராசியை பார்க்க போகிறார். சூரியன் புதன் அவங்களுடைய பொசிஷன் பார்த்தா புதிய முயற்சிகளை உங்களுக்கு காமிச்சு கொடுக்கும். சுக்கிரன் வியாபாரத்தில் தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகளை கொண்டு கொடுக்கும். சனீஸ்வரர் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற உங்களுடைய வேலைக்கு தகுந்த மாதிரி நல்ல வெற்றிகளை கொண்டு கொடுக்கும். ஸோ இப்படி ஒவ்வொரு கிரகமும் நமக்கு இந்த மாதிரி பல நன்மையை செய்யறதுனால இந்த மாசத்தை பொறுத்தவரை புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல முன்னேற்றங்கள், நீங்கள் வேலையில இருந்தாலும் சரி, தொழில் பண்றவங்களா இருந்தாலும் சரி, தொழிலையும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அதுவும் மாசத்து அந்த மே 15 தேதிக்கு மேல குரு பார்வை வர்றதுனால நிச்சயமா அதிகமா இருக்கும். பண வரவை பொறுத்தவரை இந்த மாதம் பொருளாதார நிலை ரொம்ப நல்லா இருக்கும். புதிய வியாபார முயற்சிகளுக்கெல்லாம் நல்ல முதலீடுகள் கிடைக்கும். அதனால நல்ல வெற்றிகள் அடையிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கு. மே மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் இன்னும் பொருளாதாரம் நல்ல நல்ல வகையில் உங்களுக்கு உயரும். வெளியூர்லேருந்து நீங்கள் ஃபைனான்சர் அந்த இதெல்லாம் ஸ்பான்சர்லாம் தேடிட்டு இருந்தீங்கன்னா ஃபைனான்சர்லாம் இப்போ கிடைக்கும். பொருளாதார நிதி உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட கால நிதி உதவிகள், அதனால இஎம்ஐ கட்டுற மாதிரி இல்லை, பேங்க் லோனு, இந்த மாதிரி நீண்ட கால நிதி உதவிகளும் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்கு. குடும்பத்தை பொறுத்தவரை சில சின்ன சின்ன சிக்கல்கள் வரலாம். ஏன்னா ராகுனால சின்ன சின்ன சிக்கல்கள் வரலாம். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்காம சண்டை ஏற்படலாம். அதனால எப்பவுமே பாதுகாப்பான நம்ம வார்த்தையை விட்டுறக்கூடாது. பாதுகாப்பான விஷயங்கள் தான் பண்ணணும். அப்படி இருந்தால் தான் எல்லாத்துக்கும் நல்லது. அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். சமயங்களில் நம்மளும் டென்ஷன்ல விட்டுறாம பாதுகாப்பா அந்த உறவுகளை நம்ம மெயின்டைன் பண்ணணும். அதனால குடும்பத்தை பொறுத்தளவுல எல்லார்ட்டையும் சிக்கல்கள் வரும், நம்ம சமாளிக்கணும். கல்யாணம் ஆனவங்களை பொறுத்தளவுல நல்ல நல்ல வாழ்க்கை தான். பட் இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த புரிஞ்சுக்கிறதுல சிக்கல்கள் வரலாம், வாக்குவாதங்கள் வரலாம். வாக்குவாதங்கள் ஒன்று பேசி தீர்த்துக்குங்க. இந்த நமக்கு இப்போ அப்படித்தான் சிச்சுவேஷன் புரிஞ்சுக்கணும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் மே மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் திருமண வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு சான்சஸ் இருக்கு. அதனால திருமணத்துக்கான ஏற்பாடுகளை திருமணத்துக்கு வெயிட் பண்றவங்க அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை முழுமையா பண்ணுங்க. கண்டிப்பா மே மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் திருமணத்துக்கான வாய்ப்பு உண்டாகும். மாணவர்களை பொறுத்தவரை இந்த மாதம் புதிய முயற்சிகளுக்கு நல்ல வெற்றிகள் கிடைக்கும். சூரியனும் புதனும் கல்வி முயற்சிகளில் உங்களுக்கு துணை இருப்பாங்க. மே மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் போட்டித் தேர்வில் வெற்றி அப்படின்றத சான்ஸ் கிடைக்கும். காலேஜ் சீட்டு கிடைக்கிறது அது எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதனால இந்த மாதம் மே மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லா இருக்கு. கண்டிப்பாக நீங்கள் நினைச்சபடி படிப்புகளை அந்த சீட்டு கிடைச்சி நல்ல முறையில் படிக்க முடியும். ஆரோக்கிய பொறுத்தவரை கொஞ்சம் உடம்பு டயர்ட் இருக்கும், தலைவலி வரும், அது மாதிரி இடுப்பு வலி அது மாதிரிலாம் வரும். கால் நடக்கும்போது பார்த்து நடங்க. காலில் அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. உங்களுக்கு உடம்பு ரொம்ப அதீதமாக உடம்பு வலிக்குது, தலைவலி இருந்தால் கூட டாக்டரை காமிச்சு சரி பண்ணிக்கோங்க.
ஸ்கின் ட்ரபிள் இருக்கலாம், ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கலாம். அதெல்லாம் இருந்ததுன்னா உடனே டாக்டர்கிட்ட காமிச்சு சரி பண்ணிக்கங்க. மே மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் ஓரளவு எல்லாமே சரியாயிடும். உடம்பு நல்லா ஆரோக்கியமாயிடும். ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. கும்பராசி அன்பர்கள் எல்லாருமே சனிக்கிழமை அன்னைக்கு சனீஸ்வரருக்கு பூஜை, நவகிரகங்களுக்கு ஹோமம் இது பண்றது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்தவரை அதிர்ஷ்ட நாட்கள் மே மாசம் 2ஆம் தேதி, 6ஆம் தேதி, 10ஆம் தேதி, 15ஆம் தேதி, 19ஆம் தேதி இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான தேதிகளா இருக்கு. பொதுவாக இந்த தேதிகள் அதிர்ஷ்டம்னு சொல்றேன். ஆனா அதே சமயம் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கான்றதையும் பார்த்துங்க. சந்திராஷ்டமான நாட்கள் மட்டும் தவிர்த்துருங்க. அதிர்ஷ்ட நிறங்கள் நீல கலர், மஞ்சள் கலர் இதெல்லாம் உங்களோட அதிர்ஷ்ட நிறங்களா இருக்கு. அதிர்ஷ்ட எண்கள் 3ஆம் நம்பர், 7ஆம் நம்பர், 8ஆம் நம்பர் இதெல்லாம் அதிர்ஷ்ட எண்களா இருக்கு. பொதுவா இந்த மாசத்துல உள்ள எல்லாத்தையும் சேர்த்து சுருக்கமா புரிஞ்சுக்கணும்னா, வேலையில புதிய வாய்ப்புகள், தொழில்ல முன்னேற்றம் இருக்கும், பொருளாதார நிலை நல்லா இருக்கும், முதலீடுகள் பண்ற அளவுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். உறவுகள்ல புரிஞ்சுக்கணும், சமரசம் பண்ணிக்கணும், காம்ப்ரமைஸ் பண்ணி உறவுகள் ஒருத்தர் புரிஞ்சு வாழ்ந்துக்கணும். உடல்நலத்தை பொறுத்தவரை நல்ல உடல்நலம் இருக்கும். 15ஆம் தேதிக்கு மேல் நல்ல ஆரோக்கியமான உடல்நலத்தை உடனே டாக்டர்கிட்ட காமிச்சுக்கணும். 15ஆம் தேதிக்கு மேல் நல்ல ஆரோக்கியமா இருக்கும். ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதம் கும்பராசிக்காரங்க நல்ல வாய்ப்புகள், வெற்றிகள் எல்லாமே கிடைக்கும். புதிய தொடக்கங்கள் உண்டாகும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும். குடும்ப வாழ்க்கை நல்ல சிறந்ததா இருக்கும். எல்லாருக்குமே வெற்றி கிடைக்குன்னு சொல்லி நானும் சாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நம்ம மீண்டும் இதே மாதிரி ஒரு பதிவோட அடுத்த மாதம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.